கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 29/3/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையான இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்புக்குமே விலக்கி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கரம் மாத்திரம் இவரோடு இருந்து அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. உங்களுடைய நிறைவு இவரோடு இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, இவருக்காக நீர் உம்முடைய ரத்தத்தையே சிந்தினீரே, அந்த முழு கிருபையப்பா இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படட்டும். நீர் சிந்தின ரத்தத்தை, இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசிக்கிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இருக்கட்டும் அப்பா. யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா, நீரே இவரை வழி நடத்துகிற தேவனாக இருந்து சகல ஆசீர்வாதத்தையும் கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 29/3/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்திலே நன்மையும் கிருபையும் விடுதலையும் உண்டாகும்படியாக நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேனப்பா. நல்ல தலைவரை நீர் எங்களுக்காய் தரும்படி ஜெபிக்கிறேனப்பா. நல்ல அரசியல் கட்சியை ஆண்டவரே ஆளுகைக்காக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாராளுமன்ற தேர்தலில் நன்மை உண்டாகட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.